திமுக பாஜக கூட்டணி குறித்து இப்போது சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் தான் சொல்ல முடியும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கடந்த 2007ஆம் ஆண்டு பாஜக அலுவலகம் திமுகவினரால் தாக்கப்பட்ட வழக்கு விசாரணைக்காக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் ஆஜரானார். இதற்கு பின்னர் பேசிய அவர், தமிழகத்தில் தனித்தன்மையுடன் பாஜக வளர்ந்து வருகிறது என்று கூறினார். 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு நிகழ்ச்சி வெளிப்படையாக நடந்துள்ளதாகவும், அரசு விழா அரசியல் விவாத விழாவாக ஆக்கப்படக்கூடாது எனவும் தெரிவித்தார். எதிர்கருத்துகள் கொண்ட இருவர் அரசு விழாவில் வந்தாலே கூட்டணி என்று சொல்லிவிட முடியாது. கூட்டணி என்பது அரசியல் நிகழ்வுகளை பார்த்து அந்த நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். ஆக நான் இப்படிதான் செய்வேன் அப்படிதான் சொல்லி முழுமையாக ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான். அவர் கலைஞர் அவர்களின் நம்ம தமிழகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பணிகளை ஒரு பாதுகாப்பு அமைச்சர் எடுத்து சொல்றதுல தப்பில்லை, நல்லதை எடுத்து சொல்வதில் தப்பில்லை. அரசியல் என்று வரும்பொழுது அதில் உள்ள விமர்சனங்களை வைப்பார்கள். இதே மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் அரசியல் விழாவிற்கு வந்திருந்தார்கள் என்றால் ஏன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையான விமர்சனத்தை வைத்திருந்திருக்கிறார்கள். ஆக அரசியல் வேறு, அரசு வேறு, அரசியல் நிகழ்ச்சி வேறு, அரசு நிகழ்ச்சி வேறு என்பதை சரியாக பிரித்து பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஆக எல்லா விதத்திலுமே இந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும், காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து.